ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் இந்த ஏ லெட்டர் கீ செயின் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆல்பாபெட் லெட்டர்ஸ் எல்லாம் கீ செயின் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸையும் பின்னி வச்சு குழந்தைங்களுக்கு ஏபிசிடி சொல்லியும் கொடுக்கலாம். ரொம்ப ஆசையாக இன்ட்ரெஸ்டாகவும் கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒயர் பாஸ்கெட்லாம் போட்டு சேல் பண்ணுறீங்கன்னா இந்த ஆல்பாபெட் லெட்டர்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் பின்னி சேலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லா விதமான லெட்டர்ஸ் எப்படி பின்னான்னு ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு லெட்டரும் தனித்தனியாக பின்னி காமிக்க சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஆல்பாபெட் லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இனி வர வீடியோஸில் பிசிடின்னு ஆர்டர் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஏபிசிடிக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டும் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏ லெட்டர் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஏ லெட்டர் பின்னுறதுக்கு 2 ஒயர் மட்டும் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு கீ செயின், 2 ஒயரும் 4 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஒயரையும் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி மடித்து வச்சு லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். இந்த ஒயர் பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடும். நம்ம சாதாரணமாக பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, கூட போடும்போது அதே மாதிரி தான் போட்டு கம்பல்சரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கீ செயின் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ இது இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை இப்படி பிடிச்சி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போது பாக்ஸ் நாட் போட்டாச்சு இல்லையா, இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இது ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் நாட்டில் தான் இந்த கீ செயின் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். ஓகேவா? ரெண்டாவது ரைட் சைடு இருக்கிற ஒயரை இப்படி வைக்கணும். ஏன்னா இந்த ரைட் ஒயர் தான் இந்த ஒயரை லாக் பண்ணும். பாருங்கள், லெஃப்ட் ஒயர் லாக் பண்ணாது. ரைட் ஒயரை இப்படி மடிக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழே மடித்து இப்போ இந்த ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். அதாவது 4வது ஒயரை லூப்புக்குள்ளே போடணும். மற்ற 3 ஒயரை லூப்புக்குள்ளே போடக்கூடாது, சும்மா தான் மடிக்கணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இப்போது லெஃப்ட் சைடு ஒயர் தான் இந்த ஒயரை லாக் பண்ணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழ்ப்பக்கம் வைக்கிறோம். இந்த 4வது ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த கீ செயின் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இந்த லெட்டர்ஸ் வீவிங்கில் இந்த பெண்டு மட்டும் வரும். அந்த பெண்டு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் எல்லா விதமான லெட்டர்ஸும் பின்னுறதுக்கு. இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இப்போ ரைட் ஒயர், இப்போது மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கிறோம். இப்போது 4வது ஒயரை இந்த லூப்பில் போடுறோம். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயர், ஒரு முறை ரைட் ஒயர் எடுத்திங்கன்னா ஒரு முறை லெஃப்ட் ஒயர் மடிக்கிற மாதிரி வரும். 4வது ஒயரை இந்த லூப்பில் போடணும். இப்போது நாட் டைட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போது ரைட்டு ஒயர் இந்த ஒயரை லாக் பண்ணும். மேலே இருக்கிற ஒயர் கீழ் பக்கம் வச்சுட்டு இப்போது 4வது ஒயர் இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். 3 ஒயரையும் சும்மா மடக்கணும். 4வது ஒயரை மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஓகேவா? மறுபடியும் கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறேன். இப்போது லெஃப்ட் ஒயர், இப்போ மேலே இருக்கிற ஒயரை மடிக்கிறோம். இப்போது 4வது ஒயர் இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த கீ செயின் ஃபுல்லாகவே பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே 21 நாட்டு வரைக்கும் பின்னணும். இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். 21 நாட்டு வரைக்கும் பின்னியிருக்கேன். எதுக்காக நான் சரியாக அந்த நாட் பின்னுறதை கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன்னா, இதே மாதிரி இந்த ஏவோட ஆப்போசிட் லெட்டரும் பின்னணும். உங்களுக்கு கவுண்ட் பண்ண வேண்டாம்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலில் அளந்துக்கோங்க. இப்போ நான் 5 சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் பின்னியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக முடியது இந்த பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா, அதில் முடிச்சிருக்கேன். இப்போ கீ செயின் கோத்துக்கலாம். இப்போ கீ செயின் கோத்துட்டு மறுபடியும் ஒரு நாட் போட போகிறோம் எப்பவும் போல். இப்போ நாட் போட்டுட்டு அடுத்து நம்ம பெண்ட் பண்ணுவோம். அந்த பெண்ட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும். எல்லா விதமான லெட்டர்ஸும் உங்களால் பின்னிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாக்ஸ் நாட் இங்கே இருக்குது இல்லையா, இப்போ இந்த பாக்ஸ் நாட்டை என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த ஏவோட இன்னொரு சைடு நம்ம பின்ன போகிறோம். இந்த கீ செயின் இப்படி பின்னாடி இருக்கட்டும். இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை இப்படி பின்பக்கமாக மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயர் பின்பக்கமாக இருக்கிற இந்த ஒயரை இப்படி முன்னாடி இப்படி கொண்டு வந்து மறுபடியும் இப்படி மடிக்கணும்.
இப்போ 2 விரலால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, இல்லைனாக்கா நழுவி வந்துடும். ஓகேவா? இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்புக்கு கீழ் பக்கமாக கொண்டு வந்து இந்த லூப்பில் போடுறோம். இப்போது இந்த ரைட் சைடு ஒயர் இருக்குது பாருங்கள், இப்படி மேல் பக்கமாக இப்படி கொண்டு வந்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு இப்போது நாட்டை வந்துட்டு டைட் பண்ணணும். லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு லூப்பில் போடுறோம், ரைட் ஒயரை லெஃப்ட் சைடு லூப்பில் போடுறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள். பிகினருக்கு இந்த பெண்டு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு முறை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு பாக்ஸ் நாட் இங்கே வந்துருச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் எப்பவும் போல் மேலே நம்ம பாக்ஸ் நாட் பின்னோனாக்கா ஏவோட இன்னொரு சைடு வந்துட்டு நமக்கு வந்துடும். ஒரு சில பேருக்கு இதை ஒரு முறை ட்ரை பண்ணதும் வராது, திரும்ப ட்ரை பண்ணுங்கள். 4 or 5 டைம்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணால் தான் இது வரும். ஏன்னா எனக்கே ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பெண்டு கற்றுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இதுக்கு மேலே பாக்ஸ் நாட் எப்பவும் போல் போட்டுக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது. குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பெரிய பேஸ்கெட் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் எல்லா விதமான பேஸ்கெட் ஐடியாஸும் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 21 நாட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் 21 நாட் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். முடியும் போது இந்த மாதிரி பள்ளமாக இருக்கும் பாருங்கள், இந்த ஒயரோட ராங் சைடு அந்த இடத்துல முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஒயரை நம்ம சொருகி விடும் போது ரைட் சைடு வந்துட்டு சொருக முடியும். இந்த மாதிரி ஆப்போசிட் ஒயரை மடித்து இப்படி சொருகணும். இந்த ஒயரை பாருங்கள், ஆப்போசிட்டில் மடித்து இந்த கேப்பில் இப்படி சொருகிறோம். இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து இந்த கேப்பில் சொருகிறோம். சொருகி முடிச்சுட்டு 4 ஒயரையும் நல்லா இந்த மாதிரி இறுக்கி டைட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு வராது. நல்லா இழுத்து டைட் பண்ணணும். டைட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு ஏல இந்த ஸ்லீப்பிங் லைன் வரும் பார்த்தீங்களா, அது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இது பின்னுறதுக்கு வந்துட்டு 1.5 அடி ஒயர் 2 எடுத்து வச்சுருக்கேன். 1.5 அடி எடுத்திங்கனாலே போதும். இந்த மாதிரி சொருகி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது சொருகும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சப்போஸ் இது சொருக முடியலன்னா இந்த மாதிரி சிசர் வச்சு கொஞ்சம் கேப்பை பெருசு பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சி எடுத்துடாதீங்க, ஒயர் கட் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக கேப்பு பெருசு பண்ணி இந்த மாதிரி சொருகி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கூட பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நான் கடைசியில் சொல்கிறேன். 2 டைப்பில் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டைப்பு. இப்போ இந்த 2 ஒயரையும் சரிசமமாக இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் பின்ன போகிறோம். இப்போ இந்த 4 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி வைக்கலாம். இந்த 2 ஒயருக்கு சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஒயர் இப்படி மடித்து இப்படி வைக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒயர் இப்படி கீழ் பக்கம் மடிக்கிறோம். அப்புறம் இந்த கடைசி ஒயர் 4வது ஒயரை இந்த லூப்பில் போடணும். இந்த 4 ஒயரையும் பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் தான் போகும். அந்த ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். இனி நம்ம எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இப்போது ரைட்டு ஒயர் மடிக்கிறோம், மேலே இருக்கிற ஒயர் கீழே மடிக்கிறோம். இந்த 4வது ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த பக்கத்தில் 9 நாட்டு வரைக்கும் போட்டுக்கலாம், அவ்வளோதான் போட முடியும். ரொம்ப பெருசாக போட்டாலும் வந்துட்டு அந்த ஏவோட ஷேப் நமக்கு போயிடும். 9 நாட்டு வரைக்கும் போட்டிங்கனாலே போதும். இப்போ இதே மாதிரி 9 பாக்ஸ் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது 9 நாட்டு வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு கார்னரை இந்த இடத்துல நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே முடிகிற இந்த நாட் பாருங்கள், ராங் சைடு ஒயர் முடிகிற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது ரைட் சைடில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் நாட் பின்ன போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒயரை எப்படி மடிக்கிறோம், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒயரை பாருங்கள் கீழே எப்படி மடிக்கிறோம். இப்போ ரைட் இருக்கிற ஒயரை இப்படி வச்சு இப்போ லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை இந்த மேலே இருக்கிற இந்த கேப்பில் போடுறோம். இது இன்னொரு முறை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் நாட் மாதிரி வந்திருக்கு. இப்போ மேலே நம்ம பாக்ஸ் நாட் பின்னிட்டே வர வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் பின்னியாச்சு.
இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ராங் சைடில் முடிகிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போது இந்த ஒயர்ஸை நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி டைப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுனால இந்த ஒயர் வந்துட்டு வெளியே தெரியும். இப்போ நான் இன்னொரு டைப்பில் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒயர் வந்துட்டு வெளியே தெரியாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பின்னிக்கலாம், வேறு வழியே இல்லை. வெளியே ஒயர் தெரியாமல் நம்மளை கட்டி விடவும் முடியாது. நம்ம சப்போஸ் முடி போடணுன்னா கூட வேறு டைப்பில் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பண்ணலான்னா கூட ஒயர் வந்துட்டு அசிங்கமாக வெளியே தெரியும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நாட் போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இல்லாமல் வேறு டைப்பில் வந்துட்டு இந்த ஒயர் வெளியே தெரியாமல் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டேன். எதுவுமே சரிப்பட்டு வரலை. இந்த ஒரு ஐடியா பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா என்னென்னா க்ளூ போட்டு ஒட்டுறது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் நாட் வெளியே தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதை இப்போ பிரித்து விட்டுட்டு இன்னொரு டைப்பில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் பிரித்து விட்டுட்டேன். இந்த பக்கம் நம்ம பாக்ஸ் நாட் போட்டு கட்டி விட்டோம் இல்லையா, அதை பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுடுறேன் பாருங்கள். இந்த சொருகி விடும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சொருகி விடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். முடியும் போது கடைசி நாட் ராங் சைடில் வந்துட்டு அந்த ஒயர் முடிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுணும். நல்லா டைட்டாக வந்துட்டு இறுக்கி டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை கட் பண்ணிவிட்டேன். இப்போ க்ளூ வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு க்ளூ கன். இந்த மாதிரி போட்டு இதை ஒட்டி விட்டுருங்க. ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி இப்படியே பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட் வந்துட்டு ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். ஹீட் ஆறிடுச்சுன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆல்பபெட் லெட்டர்ஸுக்குன்னு தனியாக வந்துட்டு ப்ளேலிஸ்ட் வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.